கொலைக்கு சம்பந்தமான ஒருத்தரை அண்மையிலே அரெஸ்ட் செய்யப்பட்டது. அவர் கண்டி ஹாஸ்பிட்டலில் வைத்து காணாமல் போய்விட்டார். ஆகவே இதன் பின்னணி என்ன? இப்படியான நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணம் என்ன? அதாவது விசேஷமாக இந்த அவசரகால சட்டம் என்பது கடந்த காலங்களிலே யுத்த காலத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆனால் இப்பொழுது தித்வா புயல் காரணமாக கொண்டு வரப்பட்ட சட்டமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு குறைபாடுகள் அல்லது பல்வேறு விஷமத்தனமான நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே இப்பொழுது போதைப் பொருள் அதிகமாக பாவிக்கப்படுகின்றது. போதைப் பொருள் அதிகமாக பாவிப்பதனால் கொள்ளை நடைபெறுகின்றது. ஆகவே இந்த காலகட்டத்திலே இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நிறைய இந்த மாதிரியான செயல்கள் ஏற்படுகின்றது. அண்மையிலே டிக்கோயா நகரத்திலே 2 வயதானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2 கொலை செய்யப்பட்ட வயதானவர்கள் 2 பேர் கொலைக்கு சம்பந்தமான ஒருத்தரை அண்மையிலே அரெஸ்ட் செய்யப்பட்டது. அவர் கண்டி ஹாஸ்பிட்டலில் வைத்து காணாமல் போய்விட்டார். ஆகவே இதன் பின்னணி என்ன? இப்படியான நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணம் என்ன? அக்கரப்பத்தனை பகுதியில் அதிகமாக போதைப் பொருள் விநியோகம் செய்வதாக இப்பொழுது தகவல் நேற்று போலீசார் சொல்லுகின்றார்கள். ஆகவே போலீசார் எவ்வளவு பிடித்து கொடுத்தாலும் அதை பாதுகாக்க முடியாத ஒரு சட்டம் இந்த நாட்டிலே இருக்கின்றது என்பது மிக மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு விசேஷமாக ரெண்ட் கார் என்று ஹயர் பண்ணுறாங்க. அந்த காரில் வாரதெல்லாம் போதைப் பொருட்கள். அதே போல் ஒரு ஹோட்டலில் போய் இருக்கிறாங்க, அந்த ஹோட்டலில் இருந்து தான் சப்ளை பண்ணுறாங்க. இதெல்லாம் போலீஸாருக்கு தெரியும், போலீஸும் முயற்சி எடுக்கின்றது. ஆனால் அதனால் அவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்படவில்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதே போல் இப்பொழுது தோட்டங்களிலே தோட்டத்துறைமார்கள் மக்களை தாக்குவது ஒரு 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 ஃபேஷனாக போய்விட்டது. இதிலே கிட்டத்தட்ட இப்பொழுது வெள்ளாந்துறை, நீலிகாமம், மேஃபீல்டு, மொக்கா, டெல்மார், பிளலமண்ட் இன்றும் பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம். இந்த தோட்டங்களிலே இப்பொழுது துரைமார்கள் மக்களை தாக்குவதும் அவர்களை உதைப்பதும் போன்ற பல்வேறு அநாகரிகமான செயல்கள் செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சட்டத்தை பயன்படுத்தி இவர்களுக்கெல்லாம் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் இப்பொழுது தோட்டங்களிலே அவர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்கள் மூலமாகவும் இந்த துர்ப்பாக்கியமான செயல்கள் நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதை தடுப்பதற்கு அண்மையிலே அந்த ரத்னபுர பகுதியிலே அந்த தோட்ட இளைஞர்கள் அவர்களை தாக்குவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. ஆகவே தாக்குவதன் மூலமாக என்ன நடக்கும்? எதிர்காலத்திலே அவர்கள் குற்றவாளிகள் அல்லது அவர்கள் தீவிரவாதிகள் அல்லது அவர்கள் இனவாதிகள் என்று பேரினப்படுத்தப்படுவார்கள். ஆகவே இதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு அண்மையிலே கிளிநொச்சி பகுதியிலே சங்கீதன் என்ற ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது சொல்லிசை பாடல்கள் பாடுகின்ற அந்த நபர் ஒரு அரசாங்கத்துக்கு நன்மையாக ஒரு பாடியிருக்கிறார். அது அந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு இனிச்சது, இப்பொழுது அரசாங்கத்துக்கு அது கசக்கின்றது. ஆகவே இவ்வாறான பாடல் பாடிய அந்த இளைஞனை விடுதலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது சொல்லப்போனால் ரெப்பர் சிறைக்கு உள்ளே, ரேப்பர் சிறைக்கு வெளியே, இதுதான் இந்த நாட்டிலே நடக்கின்றது. ரேப்பர் வெளியில், ரெப்பர் உள்ள. இது இந்த நாட்டிலே ஒரு துர்ப்பாக்கியமான செயல் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த சட்டத்தை பயன்படுத்தி இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுப்பது மிக மிக தப்பு. ஆகவே சட்டத்தை நியாயமான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி.